Hi friends, welcome to Easy Cooking. Thanks for subscribing our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஆம்லெட். முட்டையே இல்லாமல் ஆம்லெட் போடலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். காலையில் இட்லி தோசை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம 5 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம். ரொம்பவே ஈஸி செய்கிறது. இதுக்கு 300 கிராம் கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டோம். 1 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம இந்த மாவை கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்க போகிறோம். ஒரே முட்டை எல்லா தண்ணியையும் சேர்த்து கலந்துக்காதீங்க, ரொம்ப கட்டி கட்டியாக வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கைவிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நம்ம செக் பண்ணிவிட்டு பின்னாடி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். ஒரு வெங்காயம் அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் 2 கலரில் குடைமிளகாய் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குடைமிளகாயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டோம். கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டோம். கொத்தமல்லிலாம் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ மீதி இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் இருக்கணும். கரண்டியில் எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். நம்ம அதை ஊற வச்சுட்டு ஒரு கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மட்டும் அதுலேருந்து எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். 1 நிமிஷம்க்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடைசியாக மாவை கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கல்லில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நாங்கள் கெச்சப்பும் மைனஸும் வச்சு சாப்பிட்டோம். தேங்காய் சட்னி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் இது கூட கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ப்ளஸ் குடைமிளகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையுமே உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் தினமும் சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட ஃப்ளஃபியான வெஜ் ஆம்லெட், முட்டையே இல்லாமல் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்மளோட சூப்பர் வெஜ் ஆம்லெட் ரெடி. Thanks for watching.